ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பைப் அண்ட் சிஸ்டமில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 வந்து லாஸ்ட்டு பார்ட்டு, சரியா? ஸோ லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்போவுமே மிஸ்சேனியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். ஸோ பார்ட் 4ல் ஒரு 6 கொஸ்டின் பார்ப்போம், சரியா? ஸோ இதோட பார்ட்டை முடிச்சுக்கலாம், அதாவது பைப் அண்ட் சிஸ்டம் முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சரியா? அந்த 4 பாட்டும் பார்த்தா ஓகே தான் உங்களுக்கு, சரி? அந்த கொஸ்டின் இந்த மாடலில் இந்த டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டு பார்ட் 4 பார்க்க வாங்க. எல்லாத்துக்குரிய லிங்க்கும் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A tap drips at a rate of 1 drop per second. 600 drops make 100 ml. சரியா? ஸோ அவனுக்கு கொடுத்துட்டான் 600 ட்ராப் வந்து 100 ml ஃபார்ம் பண்ணுது. The number of liters wasted in 300 days is dash. என்ன கொஸ்டின்? டேப் வந்து ட்ரிப்னா திரும்பல அடிச்சு ஒளிட்டு இருக்கும்ல, பைப்பு, வாட்டர் பைப்பு, அது மாதிரி டேப் வந்து ட்ரிப் ஆகுது எவ்வளோ நேரத்துக்கு? அதாவது அட் ரேட் ஆஃப் 1 ட்ராப் பெர் செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் 1 ட்ராப் வருது. அந்த ஒரு ட்ராப்புக்கு கவுண்ட், அதாவது ஒரு ட்ராப்பில் எவ்வளோ எம்எல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது, அதான் கொடுத்துருக்கான். 600 ட்ராப் சேர்ந்துச்சு அப்படின்னா 100 ml ஃபார்ம் ஆயிருமா, சரியா? 600 ட்ராப் வந்துச்சுன்னா அது எவ்வளவு? 100 ml, கரெக்டாக? அடுத்தது நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வேஸ்டட் இன் 300 டேஸ் கேட்குறான். ஸோ 300 நாளைக்கு எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, சரியா? பண்ணலாமா? ஸோ 300 டேஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்டை மாற்ற போகிறோம். ஸோ 300 டேஸ்ன்னு இருக்குது, ஏன்னா எல்லாமே செகண்ட்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 300 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்க செகண்ட்ஸுக்கு மாற்ற போகிறோம். ஸோ மாற்ற ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 300 டேஸ் இன்டூ ஒவ்வொரு டேஸுக்கும் எத்தனை ஹவர்ஸ் இருக்கும்? 24 ஹவர்ஸ் இருக்கும். இன்டூ ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60 மினிட்ஸ் இருக்கும். ஸோ இன்டூ ஒவ்வொரு மினிட்ஸுக்கும் எத்தனை செகண்ட் இருக்கும்? 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா என்ன கிடச்சோம் உங்களுக்கு? செகண்ட்ஸில் கிடச்சிரும். ஸோ 300 டேஸ்க்கான செகண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்டே பெருக்கிறாங்க, நிறைய விஷயம் கட் பண்ணி டிவைட் ஆகி போயிடும், அதனால் பெருக்க வேண்டாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 600 ட்ராப்புக்கு 100 ml. ஸோ 600 ட்ராப்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ml அப்படின்னா 1 mlக்கு எத்தனை ட்ராப் இருக்கும்? 6 ட்ராப் இருக்கும். 6 ட்ராப் வந்து 1 ml சொல்லிக்கலாம், கரெக்டாக தான்? 600 ட்ராப் 100 mlனா 6 ட்ராப் என்ன தான்? 1 ml எடுத்துக்கலாம், கரெக்டாக? இப்போ நமக்கு இந்த செகண்ட்ஸில், சரியா, இந்த செகண்ட்ஸுக்கு எத்தனை ml ஃபார்ம் ஆகுது அப்படிங்க பார்க்க போகிறோம். சரி, இந்த இத்தனை செகண்ட்ஸுக்கு எத்தனை ml ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த செகண்ட்ஸை 6 ட்ராப் இருக்குல்ல, அதால் டிவைட் பண்ணால் போதும். என்ன கிடைச்சோம்? ml கிடைச்சோம். ஏன்னா 1 ml ஈக்குவல் 6 ட்ராப்ஸு. அப்போ இத்தனை செகண்ட்ஸுக்கு ml கிடைக்கணும் அப்படின்னா அது டிவைட் பை அந்த 6 ட்ராப் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது உங்களுக்கு mlல கிடைக்கும். ஸோ பண்ணலாமா? ஸோ 300 × 24 × 60 × 60 டிவைட் பை 6. ஸோ கட் பண்ண என்ன கிடைக்கும்? இதையும் கட் பண்ணிங்கன்னா 4 ஆயிரும். ஸோ 300 × 4 வந்து 1200. ஸோ இன்டூ 60 × 60 அதுவும் என்ன பண்ணலாம்? mlனு போட்டுக்கலாம். ஸோ 1200 × 60 × 60 இது இங்கே இடிக்குது. ஸோ இன்டூ 4 வரும், சரியா? ஸோ இன்டூ 4, சரி, இன்டூ கன்ஃபியூஸ் ஆகிட்டு, கரெக்டு தான். ஸோ 4 × 3 1200 × 60 × 60, ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் ml. இது ml தானே? இப்போ என்ன கேட்குறான்? எத்தனை லிட்டர்ஸும் கேட்குறான். இனி mlஐ லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ லிட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்கள். 1 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு எத்தனை ml அப்படிங்கிற பாருங்கள். ஸோ 1000 ml. நமக்கு mlஐ லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணால் போதும்? டிவைட் பை 1000 போட்டால் போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 0 1 0 2 0 3 0. ஸோ 120 × 12 போட்டால் கிடைக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர், சரியா? ஸோ 4320 அப்படிங்கிற உங்கள் ஆன்சர். ஸோ திருப்பி சொல்கிறேன். ஸோ 300 டேஸுக்கு நம்ம செகண்டை மாற்ற போகிறோம். ஸோ 300 × 24 × 60 × 60 செகண்ட்ஸில் கிடைக்கும். 600 ட்ராப் வந்து 100 ml கொடுத்துட்டாங்க. அப்போ 1 mlக்கு எத்தனை ட்ராப் இருக்கும்? 6 ட்ராப் இருக்கும். ஸோ செகண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்? எத்தனை ml அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அந்த ட்ராப்பை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 6 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி மதிப்பு கிடைக்கும். அது ml இருக்கும். ஆனால் என்ன லிட்டரில் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ லிட்டரில் கன்வெர்ட் பண்ணதுக்கு பை 1000 போட்டால் போதும், கிடைக்கிற ஆன்சர் வந்து லிட்டரில் கன்வெர்ட் ஆகிரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின். A pipe can empty a tank in 40 minutes. A second pipe with diameter twice as much as that of the first is also attached with the tank to empty it. The two together can empty the tank in how many minutes அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. ஸோ 2 பைப் இருக்குது. ஒரு பைப் வந்து என்ன பண்ணுது? எம்டி பண்ணுது. 40 மினிட்ஸில் எம்டி பண்ணுது. செகண்ட் பைப் இருக்குது, ஆனால் அதுக்கு மினிட்ஸ் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பைப்போட டொய்ஸ் இருக்குது அப்படிமா கொடுத்துருக்காங்க. ஸோ டொய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மொத்த டேங்கையும் எம்டி பண்ணதுக்கு எவ்வளவு மினிட்ஸ் ஆகும் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ சூப்பர் கொஸ்டின். இதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் பைப்புக்கும் செகண்ட் பைப்புக்கும் என்ன வித்தியாசம்? டி டயமீட்டர் அப்படின்னா செகண்ட் பைப்புக்கு டயமீட்டர் எப்படி இருக்கும்? டொய்ஸாக இருக்கும். ஸோ 2D.
கரெக்டாக. ஸோ ஏரியா அப்படிங்கிற டாபிக் வந்து சீக்கிரத்தில் பார்ப்போம். அது ஒரு டாபிக் வரும், சர்க்கிள் அப்படிங்கிற டாபிக் வரும். அதில் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற படிப்போம். நீங்களும் இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக. ஸோ பை ஆர் ஸ்கொயர், நம்ம ஆர் தெரியுமா? தெரியாது, டி தான் தெரியும். அப்போ டி பை டூன்னு போட்டுக்கலாம். ஆர் ஈக்குவல் டு டி பை டூ தானே? கரெக்டாக. ஸோ டின்னு இருக்குது, ஸோ டி பை டூன்னு போட்டுக்கலாம். இஸ் டு பை, இங்கே 2டின்னு இருக்குது, ஸோ 2d பை ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ டி ஸ்கொயர் பை 4னு வரும். இங்கே வந்து 2d இருக்குது, ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4, டி ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் பை 4. கரெக்டாக. அடுத்த 4 கட் பண்ணிக்கலாம், பையும் டிஸ்க்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கி இருக்கிறது இங்கே வெறும் 4 மட்டும் இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ 1:4. ஸோ இதான் என்னது? அந்த ரெண்டு பைப்புக்குள்ள வித்தியாசம். அதாவது செகண்ட் பைப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பைப்போட 4 டைம்ஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். புரிஞ்சா? 4 டைம்ஸ் தேந்தி ஃபஸ்ட் பைப். ஃபஸ்ட் பைப்போட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பைப் வந்து 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். சரியா? ஸோ இதான் வந்து இன்டைரக்டாக டொய்ஸ் அப்படிங்க கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக. இனி செகண்ட் பைப் பார்த்தீங்கன்னா 4ன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ 1 ஹவர் எப்படி இருக்கும்? அந்த 1 மினிட் எப்படி இருக்கும்? 1/4 எடுத்துக்கிடுவோம். கரெக்டாக. மொத்தம் இது 1, இது 4. அப்போ செகண்ட் பைப்புக்கு வந்து 1 ஹவர். சரியா? இங்கே கொடுத்துக்கணும் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மினிட் பார்க்கணும். அப்போ 1/4 பார்ப்போமா? அப்படின்னு எடுப்போம். நம்ம எப்பவுமே ரெசிபோக்கில் 1/4 எடுத்துக்கணுமா? இன்டூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏவோட 40 மினிட்ஸ். ஸோ இன்டூ 40. ஓகேவா? புரிஞ்சா? ஏ பி ரெண்டு பைப் இருக்குது. பி வந்து 4 டைம்ஸ், ஏவோட கம்பேர் பண்ணுவோம் 4 டைம்ஸ் இருக்குது. அடுத்து இது என்ன பண்ணுவோம்? 1 மினிட்ஸ் மாற்றும் 1/4ன்னு வரும். இது எதை கம்பேர் பண்ணுறாங்க? ஏ பைப் தான் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இன்டூ அந்த ஏ பைப்னா 40. ஸோ கட் பண்ணால் 10. ஸோ செகண்ட் பைப் எம்டி பண்ணுறது என்னது? 10 மினிட்ஸு. ஃபஸ்ட் பைப் எம்டி பண்ணது என்னது? 40 மினிட்ஸு. நீ போத்தும் கேட்குறான். ஸோ 1/40 + 1/10. இந்த 10 இந்த 40 ரெண்டு ஆட் பண்ணால் கிடைக்கிறது உங்களோட ஆன்சர். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 40 வரும். ஸோ 40 வந்து 40 1 டைம்ஸ் போகும் 1 × 1. 10 வந்து 40 4 டைம்ஸ் போகும் 4 × 4. சாரி 4 × 1 4. 1 + 4 5. ஸோ கட் பண்ணி 1/8 வரும். அகைன் என்ன பண்ணுவோம்? ரெசிபோக்கில் மாற்றி எடுத்துருவோம். ஸோ 8 மினிட்ஸில் மொத்த டேங்கும் எம்டி ஆயிரும். கரெக்டாக. ஸோ இந்த இடத்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? ஸோ 1/4 நம்ம எப்பவுமே ரெசிபோக்கில் மாற்றி எடுப்போம். அப்போ 1/4ன்னு வரும். இப்போ என்ன கொடுத்துட்டான்? கம்பேர் தான் பண்ணுறான். சரியா? ஃபஸ்ட்டு பைப்பு செகண்ட் பைப் கம்பேர் பண்ணும்போது டைம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் 1/4 கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்ட்டு அந்த கொடுத்துருக்க 40. ஸோ போட்டால் செகண்ட் பைப் எம்டியோட டைம் கிடச்சிரும். ஸோ 10 கிடச்சிரும். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கிடைக்கிறது உங்களுடைய ஆன்சர். ரைட்டா? ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்டு பார்க்க முன்னாடி 5th பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டு ஒரே மாடல் இருக்கும், செகண்ட் 5th. அதனால் ஒரு கன்யூனிட்டி கிடைக்கும். அதுக்காண்டி a pipe of diameter d can drain a certain water tank in 40 minutes. The time taken by a pipe of diameter 2d for doing the same job in how many minutes கேட்குறாங்க. அதாவது பைப் ரெண்டு பைப் இருக்குது, சேம் தான். ட்ரெயின் ஆகிறதுக்கு தண்ணி வெளியே போகிறதுக்கு டி, இன்னொன்று வந்து 2d. சரியா? ஸோ டைம் இங்கே டி, இங்கே வந்து 2d கொடுத்துட்டாங்க. இது 40 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா சரியா? ஸோ இன்னொரு பைப் இருக்குல்ல, ஸோ டேக்கன் இன்னொரு பைப் இருக்குல்ல, அந்த பைப் வந்து எவ்வளோ டைம் ஆகும்? சரியா? தண்ணி வெளியே போகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் புரிஞ்சில்ல? ரெண்டு பைப்பு, ஒன்று டி ஒன்று 2d. அந்த டி வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுது. ஸோ சேம் டைம், இந்த டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. எதுக்கு? டூயிங் த சேம் ஜாப், ஒரே வேலையை பார்க்குறதுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? தண்ணி வெளியே போகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இது அதே மாடல் தான். ஸோ டி 2d, பை வந்து ஃபார்மில் பைஆர் ஸ்கொயரு. ஸோ ஆர் தெரியாது. ஸோ d/2 ஸ்கொயரு, இங்கே 2d/2 ஸ்கொயரு. ஸோ எல்லாம் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 1:4 அப்படிங்கிறது கிடைக்கும். 1:4 அப்படிங்கிறது என்னது? எஃபிஷியன்சி. நமக்கு என்ன தேவை? மினிட்ஸ் தேவை. அஸ் யூஷுவல் தான். ஸோ எஃபிஷியன்சியை டேஸ் ஆட்டோ இல்லை மினிட்ஸை மாற்றுறதுக்கு அப்படியே ரெசிபோக்கில் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ 4:1 அப்படின்னு வரும். கரெக்டாக? என்ன கொடுத்துருக்கான்? டி அப்படிங்கிற பைப் வந்து 40 மினிட்ஸில் ஃபில் ஆகுதான். ஸோ நமக்கு டி அப்படிங்கிறது எவ்வளோ டைம் வருது? 4ன்னு வருது. இப்போ 4 தான் அவன் கொடுத்துக்க 40 அப்படின்னா என்ன கேட்குறான்? 2d டைம் கேட்குறான். 2d டைம் என்ன? 1. ஸோ இன்ட்டு 1 என்ன? அவன் கொடுத்துக்க மேலே போடணும், நம்ம கண்டுபிடிச்சது கீழே போடணும், இன்டூ கேட்டுக்கிறது போடணும். ஸோ 4 × 40 கட் பண்ண 10, 10 × 1 10 மினிட்ஸ். ரைட்டு, அவ்வளோதான். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். சரியா? One pipe can fill a tank 3 times as fast as another pipe. If together the two pipe can fill the tank in 36 minutes, the slower pipe alone will be able to fill the tank in how many minutes கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பைப் இருக்குது. ஒரு பைப் இன்னொரு பைப் கம்பேர் பண்ணும்போது 3 times faster. சரியா? ஸோ ஃபாஸ்டர் பைப்பு, ஸ்லோவர் பைப்பு. ஒன்று வந்து 3 times faster இருக்குது. அடுத்து நான் கொடுத்துருக்கோம், இப் டுகெதர் ரெண்டு பைப்பும் சேர்ந்து வந்து 36 மினிட்ஸில் பைப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னா
ஸ்லோ பைப் மட்டும் சரியா, ஸ்லோவாக போகிற பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணும், எவ்வளோ மினிட்ஸில் வந்து டேங்கை ஃபில் பண்ணும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், ஃபாஸ்டர் பைப் வந்து ஹெச்னு எடுத்திருக்கேன், ஸ்லோவர் பைப் வந்து 3H எடுத்திருக்கேன். சரி, ஒன்று வந்து ஹெச், இன்னொன்று 3H. ஏன் ஃபாஸ்ட் ஹெச்னு எடுத்திருக்கேன், தண்ணி ஃபாஸ்ட்டாக உள்ளே வரும். ஸோ 40 hours எடுத்துச்சு அப்படின்னா வெளியே போகிறது எப்படி இருக்கும், அது 40 hours தண்ணி ஃபில் ஆகிரும். வெளியே போகிறது வந்து 40 × 3, ஸோ 120. ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுது உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ 14 போட்டேன், ஃபாஸ்ட்டாக வர பைப் 40 hours எடுக்க அப்படின்னா தண்ணி வெளியே போய் வந்து என்ன பண்ணும், 40 × 3 120 hours எடுக்கும் தண்ணி வெளியே போகிறதுக்கு அல்லது உள்ளே வரதுக்கு. ஸோ புரியுதா, ஸ்லோவாக இருக்குது, இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஏன் ஹெச் 3H தான் பெருசு, அதே ஏன் ஸ்லோ போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. தண்ணி உள்ளே வரதுக்கு டக்குன்னு தண்ணி உள்ளே வந்துடுது, அதான் ஃபாஸ்ட் பைப்பு. ஸ்லோவாக போகுது, 120 hours எடுக்குது, அப்போ ஸ்லோ பைப்பு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துட்டான், எல்லாம் சேர்த்து 36 கொடுத்துட்டான். கரெக்டாக அதே வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபாஸ்ட் பைப் ஹெச், அப்போ 1 minute என்ன பண்ணிக்கலாம், 1/h. ஸ்லோக்கு வந்து 3H, அப்போ 1 minuteக்கு 1/3H. மொத்தம் 36 minutes. அப்போ 1 minuteக்கு 1/36. ஹெச்சை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. எல்சியம் என்ன, ஹெச்சுக்கும் 3Hக்கும் எல்சியம் 3H. ஸோ ஹெச் வந்து 3Hக்கு 3 times போகும். ஸோ 3 × 1 3 + 3H × 1 தான் 3H. ஸோ 1 × 1 1 = 1/36. அடுத்து என்ன பண்ணலாம், 3 + 1 4, 4/3H = 1/36. இதை கட் பண்ணால் 12. கரெக்டாக. ஸோ H = 12 × 4 48. H வந்து 48. என்ன கொஸ்டின் கேட்குறான், ஸ்லோவர் பைப் கேட்குறான். ஸ்லோவுக்கு வேல்யூ என்ன 3H. அப்போ H 48னா 3H என்ன பண்ணுவீங்க, 48 × 3 = 144 minutes. சரியா. இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் நம்ம பார்ட் 2 ஒன்லேயே பார்த்தோன்னு நினைக்கிறேன். சரியா, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுவும் வேறு மாதிரி இருக்கும் வைங்களா, அது மைனஸ்லாம் பண்ணி வச்சுருப்போம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா, எல்லாம் சம்ஸ் பார்த்து ஆகணும். சரியா, எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லா கொஸ்டினும் பாருங்கள். இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியாது, அவ்வளோதான். 4th question, a boy and girl together fill a cistern with water. The boy pour 4 liters of water every 3 minutes and the girl pours, CPOURS, pours 3 liters every 4 minutes. How much time will it take to fill 100 liters of water in the cistern? கொஸ்டின் புரிஞ்சா. பாய் கேர்ள் 2 பேர் இருக்காங்க. டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு பாய் வந்து 4 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி 3 minutes, 3 நிமிஷத்துக்கு 4 liters தண்ணி உள்ளே விட்றாரு. சரியா. அதே கேர்ள் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்துக்கு 3 liters விட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 100 liters ஆஃப் வாட்டர், அதாவது 100 liters வாட்டர் இந்த டேங்கில் இருக்கணும் அப்படின்னா சரியா எவ்வளோ டைம் எடுக்கும், ஹவு மச் டைம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயும் கேர்ளும் 1 minute எவ்வளோ ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 minute பார்க்க என்ன பண்ணுவீங்க, 4 liters ஆஃப் வாட்டர் 3 minutes, 1 minuteக்கு 4/3. கேர்ளுக்கு வந்து 3 liters ஆஃப் வாட்டர் 4 minutes, 1 minuteக்கு 3/4 = எல்சியம் என்ன, 3 × 4 எல்சியம் 12. 3க்கு வந்து 12 times போவோம், 4 times போவோம். ஸோ 4 × 4 16. 4 வந்து 12க்கு 3 times போவோம், 3 × 3 9, 16 + 9 25/12. கட் பண்ணலாமா. ஸோ கட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம், 12/25. சரியா. என்ன கேட்குறான், 100 liters ஃபில் ஆகணும். அது என்ன சிம்பிளாக 12/25 × 100. ஸோ கட் பண்ணால் 4, 12 4s are 48. ஸோ 48 minutes. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின் பார்த்தாச்சு. 6th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். 2 pipe A and B fill at water tank in 20 and 24 minutes respectively, and a third pipe C can empty at the rate of 3 gallons per minute. ஒரு யூனிட் சரியா, gallons ஒரு யூனிட் தான். அப்புறம் if A, B, C are open together to fill the tank in 15 minutes, find the capacity of the tank. 2 பைப் இருக்குது, A and B. வாட்டர் டேங்கை ஃபில் பண்ணுது 20 and 25 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தேர்ட் பைப் C அப்படிங்கிறது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது, எம்டி பண்ணுது. 3 மினிட்டுக்கு 3 gallons எம்டி பண்ணுது. இப்போ 3 பைப்பும் சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா, ஓப்பன் டுகெதர் சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டேங்க் வந்து 15 minutes ஃபில் ஆயிடுது. அப்படின்னா அந்த டேங்குக்கு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேங்கு கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறீங்க, ஹெச்னு எடுத்துக்கலாம். சரியா. ஸோ அடுத்தது ஃபஸ்ட் பைப் என்ன 20, அப்போ H/20, மொத்த கெப்பாசிட்டி பை 20 + H/24. அடுத்தது சி பைப் என்னது, தண்ணி வெளியே போகுது, அதனால் -3. ஸோ பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் 50 minutes ஆகுது. ஸோ H/15. இது ஏ, இது பி, இது வெளியே போகுது, அதனால் -3 = H/15. ஓகேவா. இனி 3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், H இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ மைனஸ் ஆயிரும், அது ப்ளஸ் ஆயிரும்.
20, 24, 50 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 120 கிடைக்கும். 20 வந்து 120க்கு உங்களுக்கு 3 டைம்ஸ் போகும். ஸோ 6 டைம்ஸ் போகும். 6 into h 6h. 24 வந்து 120க்கு 5 டைம்ஸ் போகும். ஸோ 5 into h 5h. 15 வந்து 120க்கு உங்களுக்கு 15 வந்து 120க்கு வந்து 8 டைம்ஸ் போகும். ஸோ 8 into h 8h. ஸோ 6h + 5h 11h - 8h போட்டிங்கன்னா உங்களுக்கு 3h is equal to 3 into 120. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ 3 கட் ஆயிரும். h is equal to 120 gallons. சரியா? ஸோ அந்த கெப்பாசிட்டி ஆஃப் தி டேங்க் பார்த்தீங்கன்னா 120 gallons அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க. அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.